வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முழு நாடும் எதிர்நோக்கும் முக்கிய விசாரணைகள் மிகுந்த கவனத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார உறுதி. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் அண்மையில் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சீன ஆயுத கப்பல்கள் குறித்த சரத்து ஒன்று சேர்க்கப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல்கள். புலம்பெயர் ஈழத்தமிழர்களை திருப்திப்படுத்தவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு அரசியல் நாடகம் எனவும் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக ஈஸ்டர் ஞாயிறு சம்பவ ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். முழு நாடும் எதிர்நோக்கும் முக்கிய விசாரணைகள் மிகுந்த கவனத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். எமது அரசாங்கத்தின் 2வது தவணை அட்டவணையை எதிர்வரும் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்க உள்ளோம். இதில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார். தற்போதைய சூழ்நிலையில் நிதி இருப்பினும் அதனை செயற்படுத்தக்கூடியதொரு நிலைக்கு கொண்டு செல்ல ஆளணி தட்டுப்பாடு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பான பிரச்சினைக்காக இலங்கை நிபுணர்கள் குழு அமெரிக்காவுக்கு சென்று வருகின்ற 23ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்துடனும் அமெரிக்க அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் சில முக்கிய விசாரணைகள் நுட்பமாக முன்னெடுக்கப்படுவதால் மக்கள் அவற்றை பற்றி உடனடியாக அறிய முடியாத நிலை உள்ளது என்றார். முன்னதாக மௌனமாக இருந்தவர்கள் இப்போது வாக்குமூலம் வழங்க தொடங்கியுள்ளார்கள். நீதிமன்ற வழக்குகள் காரணமாக சில விசாரணைகள் தாமதமாகலாம். இருப்பினும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் வழங்குவது எமது அரசாங்கத்தின் உறுதி என்றும் அவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வேட்பாளர்கள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலான சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி தமிழரின் அரசியல் விருப்பங்களை நிதி அடிப்படையில் கட்டுப்படுத்த முயல்கிறது என்று குற்றம் சாட்டினர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் பிரதமர் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அவரது அரசு உள்ளூராட்சி மன்றங்களின் சட்டமுறைகள் தொடர்பாக முழுமையாக அறியாததை காட்டுகின்றது. அவரது பேச்சுக்கள் மக்கள் சுயாட்சிக்கு எதிராகும். வடக்கில் தேர்தல் மேடைகளில் நிதி ஒதுக்கப்படும் என கூறுவது வெறும் அரசியல் ஊழல் மட்டுமல்ல, அது மக்களை அச்சுறுத்தப்படும் முயற்சியாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த விடயம் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு 2வது முறையாகவும் கடிதம் அனுப்பியுள்ளோம். ஜனாதிபதி கூறும் கருத்துக்கள் ஜனநாயக அடிப்படைக்கு அச்சுறுத்தலாகவும் பொய்கள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தின் தவறான பயன்பாட்டின் வெளிப்பாடாகவும் உள்ளன. மத்திய அரசின் நிதியை வைத்து தமிழர் தாயகத்தில் அடக்குமுறை செயல்களை மேற்கொள்ள இந்த அரசு முயல்கிறது. தமிழர் உரிமைகளை நாசமாக்கும் இந்த முயற்சியை மக்கள் உணர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். எமக்கு மத்திய நிதி தேவையில்லை. எங்களிடம் கேள்வி கேட்கும் உரிமை உங்களிடம் இல்லையெனில் எங்கள் மக்களிடமிருந்து வாக்கு கேட்கும் அதிகாரம் உங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? தமிழர் இருப்பையும் அடையாளத்தையும் அளிக்க முயல்கின்ற இந்த இயக்கத்தை நம்முடைய நிலப்பரப்பில் இயங்கவிடக்கூடாது. தமிழ் கட்சிகளுக்குள் காணப்படும் பிளவுகளை தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் வாய்ப்பு உருவாக்க செய்தது. ஆனால் இம்முறை தமிழ் மக்கள் அதை உணர்ந்து தமிழர் விடுதலை கோட்பாட்டில் நிலைத்து நிற்கும் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களின் தலைமையில் ஈரப்பெரிய குளத்தில் இன்று முக்கிய பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கலந்து கொண்டு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்த நிகழ்வுகள் வவுனியா மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியினை உறுதி செய்யும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தன. ஈரப்பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரும் விதமாக பிரதமர் ஹரண அமரசூரிய உரையாற்றியிருந்தார். இந்த கூட்டத்தில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மற்றும் திலகநாதன், போட்டியிடும் வேட்பாளர்கள், பொதுமக்கள் என்றும் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. இதில் குறிப்பாக சீன ஆய்வு கப்பல்கள் தொடர்பான சிறப்பு சரத்து ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய இந்தியாவின் அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக இன்னமும் வெளிவரவில்லை. அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்திற்கு முன்னதாகவே சீன ஆய்வு கப்பலின் நுழைவு அனுமதி நிராகரிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் சில சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை பகுதிக்குள் வந்திருந்தாலும் இந்தியாவின் அழுத்தத்தால் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 1 வருடத்திற்கு தடை விதித்திருந்தார். இது சீனாவின் கௌரவத்திற்கு புண்படுத்தும் செயல் என்று சீனா கடுமையாக விமர்சித்தது. அதன் பின்னர் ஜனாதிபதி அனுரவின் சீன பயணத்தின் போது சீன ஆய்வு கப்பலுக்கான நுழைவு அனுமதி குறித்து சீன அரசு கோரிக்கை வைத்தது.
சீனாவின் பெருமைக்கு சேதம் ஏற்படாத வகையில் அனுமதி வழங்கப்படும் என்று இலங்கை வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது இதுவரை நடைமுறைக்கு வரப்படவில்லை. எனவே அந்த தடை இன்னமும் தொடர்வதாக தெரிகிறது. இந்த நிலைக்கு இடையே அமெரிக்கா சீனா இடையிலான வரி போரில் அதற்கு பதிலடி அளிக்க சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கடந்த வாரம் ஆசிய நாடுகளுக்கான சீன தூதுவர்களை பெய்ஜிங்குக்கு அழைத்து இதில் அமெரிக்காவின் வரி தீர்வுகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சீனா எப்படி உதவ வேண்டும் என்பதையும் அண்டை நாடுகளோடு தொடர்புகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும் பற்றிய விவாதங்கள் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான சீன தூதுவர் பங்கேற்று இலங்கையின் தற்போதைய நிலைமையை விரிவாக விளக்கியதாகவும் அதன் அடிப்படையில் புதிய பொருளாதார யோசனைகள் மற்றும் ஒத்துழைப்புகள் தொடர்பாக இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புலம்பெயர் ஈழத்தமிழர்களை திருப்திப்படுத்த கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டும். அதன்படியே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு அரசியல் நாடகம் எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறுகையில், கருணா மற்றும் பிள்ளையான் எனும் இருவரின் வெளியேறலால் தான் புலிகள் அமைப்பு இடர் காண தொடங்கியது. அதன் தலைவர் தானாகவே போராடியதில்லை. விஜய் வீரவை போன்று அவர் எப்போதும் மறைவிலேயே இருந்தார். உண்மையில் போராட்டத்தை நேரடியாக வழிநடத்தியவர் கருணா அம்மான். பிள்ளையான் அவரது நெருங்கிய சகாவாக இருந்தார். ஆனையரவு உட்பட 14 இராணுவ முகாம்கள் சுமார் 4 நாட்களில் அளிக்கப்பட்டது. இவை அனைத்தும் கருணா தலைமையிலேயே புலிகள் மேற்கொண்டிருந்தார்கள். அவரின் துரோகத்தால் தான் கிழக்கு மாகாணத்தை புலிகள் அமைப்பு இழந்தது. தொப்பிக்கலவை இராணுவம் கைப்பற்ற முடியாமல் இருந்த நேரத்தில் கருணா இருந்தால் அது சாத்தியமில்லை. இந்திய இராணுவம் கூட தொப்பிக்கலவுக்குள் செல்ல தயங்கி இருந்தது. இப்போது வடக்கு மற்றும் வெளிநாட்டு தமிழர்களிடம் ஆதரவை பெறவே அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. கருணா மற்றும் பிள்ளையான் மீது நடவடிக்கை எடுப்பது புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவை ஈர்க்கும் ஒரு அரசியல் யுக்தி மட்டுமே. இந்த நாடகம் முழுவதும் அந்த நோக்கத்துடன் அரங்கேற்றப்படுகிறது என்று ராஜித சேனாரத்ன வலியுறுத்தினார். புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து கருணா மற்றும் பிள்ளையான் அமைப்பின் தலைவரின் இருப்பிடத்தை பற்றிய எந்த ஒரு தகவலையும் இராணுவத்திற்கு வழங்கவில்லை என்று இறுதிக்கட்ட போரின் காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் கூறுகையில், புலிகள் அமைப்பிலிருந்து விலகியவர்களாக இருந்தாலும் கருணா மற்றும் அவரது குழுவினர் வடக்கில் முன்னணியில் போராடினார்கள். ஆனால் அந்த அமைப்பின் தலைவர் இங்கு இருக்கிறார் என்பதை பற்றிய எந்த தகவலையும் ஒருபோதும் வழங்கவில்லை. நான் வகுத்த போர் திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அந்த உளவு தகவல்கள் தேவைப்படவில்லை. காரணம், நாங்கள் முன்னேறும் போது எதிரிகள் எங்கள் அருகில் இருந்தனர். எனவே கருணாவிடம் எதிரியின் இருப்பிடம் பற்றி கேட்க வேண்டிய அவசியமே உருவாகவில்லை. கருணாவின் படை கஜுவத்து என்ற பிரதேசத்தை நன்கு தெரிந்திருந்தாலே அந்த இடத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்டது. எனினும் இராணுவ முகாம்களில் கருணாவின் ஆட்கள் இருந்ததாக கூறப்படுவது பொய்யானது. அது பற்றி நான் முழு பொறுப்புடன் மறுக்கிறேன் என்றார். புலிகள் அமைப்பின் தாக்குதல்களில் சில டயஸ்போரா குழுக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதையும் கண்டிருந்தோம். மேலும் புலிகள் அமைப்போடு மோதிய போதும் புலிகள் அமைப்பு என்பது தமிழர்களின் இராணுவம் என்ற உணர்வை கருணா மற்றும் பிள்ளையான் இன்னமும் மனதில் கொண்டிருந்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நிகழ்ந்து நாளைய தினத்தோடு 6 வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையில் பலரும் விசாரணைகளின் நிலைமைகளை அவதானித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பான முக்கியமான ஆவணமான இந்த அறிக்கையினை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமாநாயக மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வுத் துறைக்கு சமர்ப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தின் முதல் 15 நாட்களில் இலங்கையை வந்தடைந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 90,000 கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. துல்லியமாக 93,915 சுற்றுலா பயணிகள் இதுவரை நாட்டிற்கு வந்துள்ளதாக சபை குறிப்பிடுகிறது. இதில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சீனா மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான பயணிகள் வருகை தந்துள்ளனர். மொத்தமாக இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நாட்டில் கால் பதித்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8 லட்சத்தை கடந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.